இந்த உலகத்துல நம்மள யார் கைவிட்டாலும் அந்த சிவன் நம்மள கைவிட மாட்டாருன்னு அவன் ஆழமா நம்பினான். அதன் விளைவா அவன் அவங்க அம்மா கிட்ட, அம்மா, ஆஸ்பத்திரியிலேருந்து நேரா சிவன் கோவிலுக்கு கூட்டிட்டு வந்துருமா, என்ன ஆனாலும் சிவன் பார்த்துக்குவாரு. அது எப்படிடா முடியும்? உங்க அப்பா தான் ரொம்ப முடியாம இருக்காருன்னு டாக்டரே சொல்லிட்டாரேடா. எப்படிடா அவரை கூட்டிட்டு வர முடியும்? அதனால தாம்மா சொல்றேன், நம்மள சிவன் கைவிட மாட்டாரு, தயவு செஞ்சு கூட்டிட்டு வா. பையன் சொல்றத பார்த்து அவங்க அம்மாவுக்கு ஒரு தைரியம் வந்தது. அவங்க, இந்த பையன் இவ்ளோ இக்கட்டான சூழ்நிலையிலையும் சிவனை நம்புறான் பாருன்னு உடனே எப்படியோ டாக்டர் கிட்ட பேசி நேரா சிவன் கோவிலுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அர்ஜுன் அப்பா அப்படியே உடல்நிலையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம தான் இருந்தாரு. அவரை கொண்டு வந்து பிரகாரத்துல படுக்க வச்சிருந்தாங்க. இரவு பகலா அர்ஜுனும் அவனோட அம்மாவும் சாப்பிடாம சிவன் எப்படியாவது காப்பாத்திடுவாருன்னு நம்பிட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. அப்போ கைலாயத்துல, சுவாமி, நம் பிள்ளை அங்கு தவித்துக் கொண்டிருக்கிறான். தாங்கள் அவன் தந்தையை எப்படியாவது காப்பாற்றி விடுவீர்கள் என்று தாங்கள் அவன் பொறுமையை சோதித்தது போதும். அவன் படும் வேதனையை பார்த்து என் தாயுள்ளம் கலக்கமடைகின்றது. தேவி, மனம் கலங்க வேண்டாம். நான் அவனுக்கு அளித்த சோதனையில் 2 கட்டத்தில் அவன் வெற்றி பெற்று விட்டான். அவன் நம்பிக்கையையும் பொறுமையையும் கண்டு யாம் வியந்தோம். அடுத்து அவன் மதிகொண்டு அவன் எவ்வாறு வெற்றி பெறப் போகிறான் என்று நாம் பார்ப்போம். சுவாமி, அவன் தாங்கள்தான் அவன் தந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது எவ்வாறு இந்த சூழ்நிலையில் அவன் மதியானது வேலை செய்யும்? தாங்கள் கூறுவது எனக்கு புரியவில்லை. அவன் நம்புவது சரிதான். அவன் நம்பிக்கை வீண் போகப் போவதில்லை. நான் தான் அவன் தந்தையை காப்பாற்றப் போகிறேன். இருப்பினும் மனிதர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சரி, அவர் நம்மை காப்பாற்றுவார் என்று நம்பினால் முதலில் அந்த தெய்வமானது நமக்குள்ளேதான் இருக்கிறது என்று அவர்கள் உணர வேண்டும். அதுவே இறை நம்பிக்கையின் முக்கிய அம்சமாகும். அப்படி உணரும் வேளையில் மனிதன் தன்னை உணர்கிறான். அவன் மதியானது அப்பொழுது தெளிவடைகின்றது. அப்படி தெளிவடையும் பொழுது அவனால் இருக்கும் பிரச்சனையை தானே முழுமையாக சரி செய்ய முடிகின்றது. இதுவே மனிதத்திற்கும் தெய்வ நம்பிக்கைக்கும் இடையே இருக்கக்கூடிய பந்தமாகும். அதைத்தான் நான் அர்ஜுனுக்கும் உணர்த்தப் போகிறேன். ஆஹா, தெளிவான விளக்கம் சுவாமி. அனைத்தும் தங்கள் திருவிளையாடல்தான். இவ்வாறாக 2வது நாளா அர்ஜுன் சிவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் பசியோ தாகமோ இல்ல. கோவிலுக்கு வந்து போறவங்க எல்லாரும் பரிதாபப்பட்டாங்க அர்ஜுனோட நிலைமைய பார்த்து. அன்னைக்கு இரவு ஒரு 10 மணிக்கு ஏதோ ஒரு சத்தம். ஆனா கோவில்ல இவங்க 3 பேர் தவிர வேற யாருமே இல்ல. அவன் மனசு ஏதோ தப்பா இருக்கேன்னு யோசிச்சுது. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. பைத்தியம் பிடிக்கிறது போல இருந்துச்சு. தொடர்ந்து சிவ 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 சிவான்னு ஜெபிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ அவன் கண்டது ஒரு காட்சி. ஏதோ கருப்பா பெரிய உருவம் ஒண்ணு வர்றது போல இருந்துச்சு. கிட்ட போய் பார்த்த இவன் கண்டதோ தர்மராஜனாகிய யமனை. இவங்க அப்பா மீது யமன் பாசக்கயிற்றை வீச விரைந்து ஓடி வந்து தன்னோட தந்தைய ஆற தழுவி கொண்டான் அர்ஜுன். பாசக்கயிறானது இருவரையும் பிடித்தது. ஒரு நிமிடம் யமன் ஸ்தம்பித்து போனான். இது என்ன புதுவிதமாக இருக்கிறது? ஒருவர் தன் உயிரை என்னிடம் இருந்து காப்பாற்றிக் கொள்ள ஏதேனும் ஒரு தெய்வத்தை தழுவிக்கொள்வார்கள். ஆனால் இச்சிறுவனோ தன் தந்தையை காப்பாற்ற இவனும் பாசக்கயிற்றுக்குள் பிடிபட்டிருக்கிறானே. தர்மராஜனாகிய என்னையே அதர்மம் செய்ய வைத்து விட்டானே இவன் என்று ஒரு நிமிடம் இறைவனிடம் மன்னிப்பு கேட்டான் யமன். இப்படி பாசக்கயித்துல அப்பாவும் பையனும் பிடிபட்டிருக்கிறத பார்த்துட்டு துடிதுடிச்சு போனாங்க அவங்க அம்மா. அப்பொழுது, குழந்தாய் அர்ஜுன், உன் தந்தையின் விதி இன்று முடிவடைய வேண்டும் என்பது இறைவன் எழுதியதாகும். ஆகையால்தான் நான் இங்கு வந்தேன். தயவு செய்து என் கடமையை செய்யவிட்டு சற்று விலகி செல். தர்மராஜனுக்கு வணக்கம். ஐயா, எனக்குன்னு இந்த உலகத்தில் இருக்கிறது எங்கள் அம்மா அப்பா தான். அதுவும் எங்கள் அப்பான்னா எனக்கு அவ்வளோ பிரியம்.
அவர்தான் இந்த குடும்பத்துக்கு அச்சாணி. அவர் இல்லாம எப்படி நாங்க இருக்கிறது சொல்லுங்க? குழந்தாய், நீ சொல்வது சரிதான். ஆனால் விதி என்பது ஒன்று உண்டு. அதிலிருந்து எவராலும் தப்ப முடியாது. நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனா மனிதன் பிறந்து அவன் கடமையை செய்யணும்ல. அப்பதானே அவன் வாழ்க்கையும் பிறந்த நோக்கமும் முழுமை அடையும். அப்படி பார்த்தா எங்க அப்பா இன்னும் அவர் கடமையை முடிக்கல. அதனால நீங்க அவர் உயிரை எடுக்க முடியாது. அது சரிதான், நானும் ஒப்புக்கொள்கிறேன். இருப்பினும் அனைத்திற்கும் கால அவகாசம் என்று ஒன்று உள்ளது. அதை மனிதன் தவறவிட்டால் விதிக்கு கட்டுப்பட்டுதான் ஆக வேண்டும். அப்படி பார்த்தா இறைவன் அவருக்கு காலம் கடந்து தானே அவருக்கு வாழ்க்கை கொடுத்திருக்காரு. இது மட்டும் நியாயமா? அப்போ அது முழுமை அடைய வேண்டாமா? அவர் நிராசையா இந்த உலகத்தை விட்டு போகணுமா? என்னையே குழப்புகிறாயே. இதுவரை நான் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டியதே இல்லை. தர்மராஜனையே தர்ம சங்கடத்திற்கு ஆளாக்கி விட்டாய் நீ. சரி, இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் சொல். நீங்க இப்போ எங்க அப்பாவை விட்டுட்டு போனா போதும். சிவன் வந்து எங்க அப்பாவை காப்பாத்திடுவாரு. தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. அவ்வாறெல்லாம் செய்ய இயலாதப்பா. நான் ஒருவர் மேல் பாசக்கயிற்றை வீசிவிட்டால் அவர்கள் உயிரை எடுத்துதான் செல்ல வேண்டும் என்பது எனக்கு இறைவன் கொடுத்த கடமையாகும். அப்படியா? சரி, அப்போ என்னையும் எங்க அம்மாவையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. நாங்க 3 பேரும் சேர்ந்தே சாகிறோம். அட, இது என்ன புது விளையாட்டு இறைவா? சாவித்திரியையும் மிஞ்சி விடுவான் போல இருக்கே. யமன் ஒரு நிமிடம் சிவசிவான்னு சொல்லி, சரி, வேண்டுமென்றால் ஒன்று செய்கிறேன். நான் உனக்கு ஏதேனும் ஒரு வரம் தருகிறேன். உன் தந்தையின் உயிரை தவிர நீ என்ன கேட்டாலும் நான் தருவேன். இது சத்தியம். ஒரு நிமிஷம் கண்மூடி சிவனை பிரார்த்தனை பண்ணினா அர்ஜுன். அப்போதான் அர்ஜுனுக்கு மதியானது ஒரு சிந்தனையை தந்துச்சு. நானும் சிவனும் வேற வேற இல்ல. என்னுடைய மதிதான் சிவம். அதுவே ஆத்மா. அதை இயக்குவதுதான் சக்தி. இதைத்தான் சிவனும் சக்தியும் சேர்ந்ததுதான் வாழ்க்கைன்னு எல்லாரும் சொல்றாங்க. இதுவேதான் பூர்ண ஞானம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ உடனே தன்னை சுற்றி ஒரு நிமிடம் கூர்ந்து கவனிச்சான். அப்போ அவனோட தாய் என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அப்படியா? நீங்க நான் என்ன கேட்டாலும் தருவீங்களா? ஆம், நிச்சயம் தருவேன். அப்புறம் கேட்டதுக்கு பின்னாடி முடியலன்னு சொல்லக்கூடாது. இல்லை இல்லை, அவ்வாறாக நான் வார்த்தை தவற மாட்டேன். இது சத்தியம். ஆனால் உன் தந்தையின் உயிரை திருப்பித் தருமாறு கேட்கக்கூடாது. அதை தவிர ஐயா, உங்ககிட்ட கேட்கறது ஒரே ஒரு வரம் தான் எனக்கு. அது என்னன்னா, என் தாய் நீண்ட ஆயுளோட தீர்க்க சுமங்கலியா வாழணும். அவ்வாறே ஆகட்டும் என்று சொன்னவுடன் உடனே பாசக்கயிறானது தந்தையையும் மகனையும் விடுவித்தது. யமன் ஒரு நிமிடம் மதிகலங்கி போனான். அர்ஜுன் அப்பா எந்திரிச்சிட்டாங்க. அர்ஜுனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் பயங்கர சந்தோஷம். உடனே 3 பேருக்கும் இறைவன் ஈசனும் அகிலாண்டேஸ்வரி அம்மையும் காட்சி அளித்து, குழந்தாய், உன் மதியாலும் தூய அன்பினாலும் நீ உன் தந்தையின் விதியை வென்றுவிட்டாய். அதோடு உன் தாய் தந்தையரின் ஆயுட்காலத்தையும் அதிகரிக்கச் செய்து விட்டாய். உன் போல் பிள்ளையை பெற்றெடுக்க இவர்கள் இருவரும் பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அதோடு இவ்வுலகில் யாரெல்லாம் பெற்ற தாய் தந்தையரை இறுதி காலத்தில் நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு உன் வரலாறு ஒரு பாடமாக அமையட்டும். மகனே, ஒவ்வொரு மனிதரும் இறைவன் தனக்குள்ளேதான் இருக்கிறான் என்பதை இவ்வுலகிற்கு உணர்த்தவே நீயும் உணரவே, அதோடு உன் தூய்மையான அன்பையும் பொறுமையுடன் கூடிய இறை நம்பிக்கையையும் இவர்கள் அனைவருக்கும் புரிய வைக்கவே யாம் உன்னை பக்தனாக தேர்ந்தெடுத்தோம். இந்த திருவிளையாடலை ஆடினோம் என்று கூறி மறைந்தனர். அதற்கப்புறம் அர்ஜுனுக்கும் அவங்க அம்மா அப்பாவுக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை, செல்வ செழிப்பு, புகழ் எல்லாமே இறைவன் தந்து நீண்ட நாள் வாழ வச்சு பின்பு 3 பேருக்கும் முக்தியையும் கடவுள் கொடுத்தாரு. இக்கதையின் சாராம்சம் யாதெனில், இந்த உலகில் நம் அனைவரது வாழ்விற்கும் அடிப்படையாக விளங்குவது அன்பு மட்டும்தான். அதோடு இறைவனை நாம் முழுமையாக காண வேண்டும் என்றால் முதலில் நம்மை நாம் முழுமையாக மதிக்கொண்டு உணர வேண்டும். இதில் நாம் உண்மையாக இருந்தால் விதியையும் மதிக்கொண்டு வெல்லலாம் என்பதுதான் உண்மை.